வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப ஹெல்த்தியானது. கொண்டைக்கடலை வச்சு எப்படி தோசை பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொண்டைக்கடலை வந்து ஒரு கப் எடுத்து நான் நைட்டே ஊற வச்சிருக்கேன். ஊறினதுக்கு அப்புறமா நமக்கு நல்லா வந்து குவான்டிட்டி வந்து டபுள் ஆயிடும். அரிசி வந்து அரை கப்பு பச்சரிசி. எந்த கப்ல வந்து நீங்க கொண்டைக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்ல அரை கப் அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிட்டு தான் கொண்டைக்கடலை போட்டிருக்கேன், ஊற வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொண்டைக்கடலை ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு 2 ரவுண்ட் வந்து நல்லா அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அரைக்கும் போது 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது நல்லா இப்படி கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைட்டாக அரைப்பட்டுருச்சு. இப்போ வந்து அரிசி வந்து அரை கப்பு ஊற வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மாவு அரைச்சாச்சு. கொஞ்சம் கொதப்பா அரைச்சிக்கோங்க, ரொம்ப மைய அரைக்காதீங்க. இப்போ நல்ல தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாவு வந்து இந்த பதத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா இது அடை மாவு. இதுல நீங்க வந்து கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பெல்லாம் தாளிச்சு நீங்க அடையா கூட நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தோசை தான் பண்ண போதும், அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி வந்து இட்லி தோசை சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடலாம். இது வந்து இந்த மாவு வந்து நீங்க அப்படியே அரைச்சு தோசை பண்ணலாம், புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம தோசை சுட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு நல்ல ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. இப்போ இதை டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சைடு வந்தா அவ்வளோ நேரம் குக் பண்ண தேவையில்ல, ஆல்மோஸ்ட் நம்ம குக் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கொண்டைக்கடலை தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதுக்கு வந்து நான் வந்து சைட் டிஷ்ஷாக கார சட்னி வச்சுருக்கேன். ஸோ கார சட்னி தான் வந்து இதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த கார சட்னி வந்து வெங்காயமே தேவையில்லை, வெறும் தக்காளி மட்டும் இருந்தால் போதும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.